வணக்கம். என் பேர் முரளி கிருஷ்ணா. நான் சென்னை மேற்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர். தலைவரோட சீரிய தலைமையில் பாஜக ரொம்ப வேகமாக அசுரத்தனமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக நிறைய சீட்களை வின் பண்ணி நிறைய சதவிகிதம் இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி நோட்டா கட்சி எங்கெல்லாம் நோட்டாக்கு கீழேன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க செஞ்சவங்கெல்லாம் இந்த வாட்டி வாயடைச்சி போய் ஷாக் ஆகி போய் நிற்கிற அளவுக்கு பாஜக இங்கே கிரவுண்ட் லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒரு காரியகர்த்தராக என்னால் கிரவுண்ட் லெவலில் இருந்து என்னால் அதை பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியிலே அடிக்கப்படுகின்ற கடைசி இரு ஆணிகள், ஒன்று ஜாஃபர் சாதிக்கு, இன்னொன்று ஜாஃபர் சேட்டு. ஏன்னா காவல்துறையும் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இருக்காங்கங்கிறதுக்கு உதாரணம் ஜாஃபர் சேட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் ஊருக்காரர் ரகுபதிக்கு ரொம்ப கோபம். திமுகவுக்கும் போதைப் பொருளுக்கும் சம்பந்தம்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். 2006லேருந்து கஞ்சா கடத்தினது ஜாஃபர் சாதிக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2013 he was arrested. புழல் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் 2019 சென்னையிலையும் மும்பையிலும் சிறையில் இருந்தவர். இந்த மாதிரியாக ஒரு ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி, போதை கடத்தல் பேர் வழி, அந்த பேர் வழிக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்தது குற்றமா இல்லையா? ஆகவே இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி நம்ம டிஜிபிக்கு கேட்குறேன்னா, அந்த ஆள் ஜெயிலில் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பின்ன அவன் சிசிடிவி கேமரா கொடுக்குறான்னு நீங்கள் என்ன அவனுக்கு பரிசு கொடுக்கறது? ஆகவே காவல்துறையில் இருப்பவர்கள் அசட்டையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கிரிமினலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவோ முதலமைச்சரை எச்சரிக்கவோ நடவடிக்கை மேற்கொள்ளலை. They have failed in their duty. அதனால DGP is responsible for all these things. Okay.
பாஜகவின் ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். அழிக்காதே அழிக்காதே, இளைஞர்கள் அழிக்காதே, மாணவர்கள் அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, இளைஞர்கள் அழிக்காதே, மாணவர்கள் அழிக்காதே. இது வரைக்கும் வருது திமுகவை திட்டணும்ட்டு. இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு. இவனுக்கு வேற காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணணும், எதையாவது ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள வைக்கணும். அப்படியே உள்ள வச்சுட்டு இந்த பழைய கேஸ் எல்லாம் காட்டி கூண்டாஸ் அடிச்சு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. திமுக போடக்கூடிய பொய் வழக்குகளை பார்த்து பிஜேபியினுடைய தன் தொண்டன் என்னைக்காவது பயப்படுவானா? இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸ் இந்த போலீஸ் இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. அதான் திமுக வர பயப்படுவோம். இதுதான் ட்ரைனிங். எப்ப எங்களுடைய ட்ரைனிங் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த 3 நாள் ட்ரைனிங் பண்ணுவாங்க. என்ன விஜயானந்தன் இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பம் தான் மோடி அவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் உண்மையிலே அவர் கூறியது போல சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் சென்ற ஆண்டு மரக்காணத்தில் மட்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி 15 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. கள்ளச்சாராயத்தை காய்ச்சது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு இருக்கக்கூடிய மருவூர் ராஜா என்கின்ற நபர். சரி, அவர் பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமைச்சரோட ரைட் ஹேண்ட். அவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும்தான். அன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை மட்டும்தான். மருவூர் ராஜா கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு எரிபொருளை யார் சப்ளை பண்ணான்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுச்சேரி மாநில செயலாளர் தான் அதுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளையும் அவ்வளவுதான். மார்க்கெட் ஃபுல்லா கள்ளச்சாராயத்தை விநியோகம் பண்ணதும் திமுக தான். என்சிபில அந்த ஜாஃபர் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை திமுக அமைச்சர்களுக்கு திமுக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிதி வந்திருக்கு, தொடர்பு இருக்கு, தமிழகம் என்ற சீர்கேடுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தீர்கள் என்பதை கண்டறிய போகிறோம். வருகின்ற 2024 தேர்தலில் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், திமுக போட போற ஒவ்வொரு ஓட்டும் நம் வீட்டு குழந்தைகள், நம் நாட்டின் இளைஞர்களோட வாழ்வை சீரழிப்பதற்கான ஓட்டு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்று தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரே சக்தி, ஒரே இயக்கம் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்ள பாஜக மட்டும்தான் என்கின்ற உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரப்போகின்ற 2024 தேர்தல் 2026 தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலர்வதற்கான பிள்ளையார் சுடி என்பதை நம் மனதில் கொண்டு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இல்லத்திற்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தாய்க்கும், தந்தைக்கும், பெற்றோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது ஏதோ நமது மயிலை கபாலீஸ்வரர் அருளால் டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதையும் பார்த்து சலிச்சிட்டோம். இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா 60 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம். எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க. அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்றீங்க ஐயா, என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்துல ஒரு தாய்மாரும், மகளிரும், குழந்தைகளும், பெரியோர்களும், தாய்மார்களும், இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துல அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்க ஐயா. சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசலாம். சகோதரர் விநாயக செல்வம் அவர்கள், சகோதரர் கருணாகராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியங்க ஐயா. அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம். இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன். ஐயா, நாளையிலிருந்து 7 நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த 7 நாள்ல 15 மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம். 15 மணி நேரம். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் இருக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க, கல்லூரிக்கு போய் பேசுங்க, பலகையை வைத்துக் கொண்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் பேசுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு 10 பேர் குரூப்பா போங்க, பொதுமக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க. அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க. ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையத்துக்கு போங்க, அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க, 100 பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு. இது ஒரு அரசியல் கட்சியாக, சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும். ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம், உறுதிமொழி எடுப்போம். ஒருவரும் 15 மணி நேரம் தமிழகத்திலே இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான். நாளைக்கு காலையில் ஐயா பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம், லிங்க். பொதுமக்களும் நம்மோடு இணையுங்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு இணைங்க. லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணைங்க. நாளை காலையில அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம். மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தும். அப்பதாங்க ஐயா மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கணும். இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கணும். இந்த கட்சிக்கிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார், ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார். ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு தாயும் கவலைப்படாம, என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க. நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க, சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு ரொம்ப கொடூரமே. அதான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது. இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும். இல்ல நம்ம பையன் நல்லவன் தான், ஆனா அந்த பக்கத்து பெஞ்ச் பையன் கொஞ்சம் சரியில்லை, ஆனால் நம்ம பையனுடைய பேக்கை ஓபன் பண்ணுவோமா? அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கறாங்க, ஏன் 1 மணி நேரம் லேட்டு? ஐயா, நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட கொடுமை எங்கேயுமே. ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க, ஆண்ட கட்சிகள் கரப்ஷனை கூட நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்லணும்ல, எதுக்கு உங்க ஆட்சியில் எதுக்கு டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தீங்க? உங்க ஆட்சியில் இருந்து 5500 கடைகள் வைத்திருந்தீங்க. ஐயா, இன்னைக்கு எல்லா கட்சிகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல
அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம். இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. நான் சொல்றேங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரெவிலியன் பார்ட்டிஸ். இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க. வேண்டாம், இன்னைக்கு எதுக்கு நாடகம், எதுக்கு கபட நாடகம்? இன்னைக்கு எதற்கு கபட நாடகம்? உங்க ஆட்சியில் அதே டாஸ்மார்க்க ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மார்க் வச்சு உறிஞ்சி எடுத்துங்க. மக்கள் எப்படி போறாங்க, எவன் சாவுறான், எவன் பிழைக்கிறான், எவன் குடல்ல புண்ணு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாஸ்மார்க் பணம் வருதா, கமிஷன் வருதா? அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி, ஐயா களத்தில் இருப்போம், மக்களை சந்திப்போம். உங்களால முடிஞ்சது நீங்க முடிஞ்சது தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க, உங்க பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் இருக்க பேசிட்டு வாங்க. உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க, விவசாயம் பார்ப்பீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. பாஜகவின் ஆர்ப்பாட்டம், தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து போதைப் பொருள் விற்பனையை, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, அடிக்காதே, 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 அடிக்காதே. போதை பொருளை விற்க செய்து, போதை பொருளை விற்க செய்து, போதை பொருளை விற்க செய்து, போதை பொருளை விற்க செய்து ஏழையின் வயிற்றில் அடிக்காதே, ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே. வாழ விடு, வாழ விடு, வாழ விடு, வாழ விடு. தமிழக மக்களை வாழ விடு, தமிழக மக்களை வாழ விடு. திராவிட மாடல் ஆட்சியிலே, திராவிட மாடல் ஆட்சியிலே போதை பொருள் விற்பனையால், போதை பொருள் விற்பனையால் குழந்தைகள் பெண்கள் சீரழிப்பு, குழந்தைகள் பெண்கள் சீரழிப்பு, குழந்தைகள் பெண்கள் சீரழிப்பு, குழந்தைகள் பெண்கள் சீரழிப்பு. பல குடும்பம் பரிதவிப்பு, பல குடும்பம் பரிதவிப்பு. தமிழக அரசே, காவல்துறையே, தமிழக அரசே, காவல்துறையே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்து, கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்து. போதை பொருட்கள் கடத்தியவருக்கு, போதை பொருட்கள் கடத்தியவருக்கு, போதை பொருட்கள் கடத்தியவருக்கு, போதை பொருட்கள் கடத்தியவருக்கு பதவி கொடுக்கும் திமுகவே, பதவி கொடுக்கும் திமுகவே, பதவி கொடுக்கும் திமுகவே, பதவி கொடுக்கும் திமுகவே. ராஜினாமா செய், 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 ராஜினாமா செய். திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே. போதை பொருளை அனுமதிக்காதே, போதை பொருளை அனுமதிக்காதே, போதை பொருளை அனுமதிக்காதே, போதை பொருளை அனுமதிக்காதே. இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே, இளைஞர் வாழ்வை சீரழிக்காதே.